இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மது கொள்கையில அரசாங்கம் போயிட்டு இருக்குங்கிறப்போ இங்க செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து தற்சார்பு பொருளாதாரம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். சுயமா நாங்களே ஒரு ஆடு வச்சுக்கிறோம், மாடு வச்சுக்கிறோம், பால் கறந்துக்கிறோம், நாங்க விவசாயம் பண்ணிக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், நாங்க வெளியிலிருந்து எடுக்கணுங்கிற அவசியம் என்று கொண்டு வராரு. அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தற்சார்பு பொருளாதாரம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறப்புங்க. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்க அரசாங்க ஊதியம் கொடுப்போம்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது ஆக்கப்பூர்வமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது நடைமுறைக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? நடைமுறை சாத்தியம்னா அது தெரியல, எனக்கு தெரியல உங்களுக்கு. இப்ப நான் வேற மாடு மேய்க்கிறவங்க அரசாங்க ஊதியம்னா எப்படி, அதாவது இப்ப நீங்க வீட்டுல அதை எப்படி கொடுப்பாருங்கிற வரையறை கொடுத்திருக்காரு. அதாவது இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு 4 மாடு 5 மாடுகளை நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்கு அதுதான். அரசாங்கம் வந்து 2 ஆடு கொடுக்குது, மாடு கொடுக்குது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வருவோம், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க அந்த இடத்துல ஒரு மாட்டு பண்ணை அமைப்போம். அந்த மாட்டு பண்ணையில நாங்க ஒரு 10,000 15,000 மாடுகளை வளர்ப்போம். அந்த மாடுகளை பராமரிக்கிறதுக்கும் மேய்க்கிறதுக்கும், அந்த ஆடுகளை பராமரிக்கிறதுக்கும் மேய்க்கிறதுக்கும் நாங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கு அரசாங்க சம்பளம் கொடுப்போம். அதுல இருந்து வரக்கூடிய பால், அதுல இருந்து வரக்கூடிய வெண்ணெய், அதுல இருந்து வரக்கூடிய நெய், அதுல இருந்து வரக்கூடிய ஐஸ்கிரீம், இது எல்லாமே அரசாங்கமே விற்பனை செஞ்சு அதை வந்து மாத்திட்டு அந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய அந்த லாபம் இருக்கு இல்லைங்களா, அது மீறி போக தொழில் இடம் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி படித்தவங்களுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு எல்லாமே அதை சுத்தம் செய்யக்கூடிய வேலைகள், உடல் சார்ந்த வேலைகளை செஞ்சு ஒரு பெரிய திட்டத்துக்கு பக்கத்துலயும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஆமா, அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம போடிநாயக்கனூர் தேனியை பொறுத்த வரைக்கும் அதிகமா மாம்பழங்கள் வந்து விளையுது தோப்புகள்ல. இந்த மாம்பழங்களை வந்து அதை ஒரு கூலா மாத்தி இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்டின் மாதிரி மற்ற பிராண்டு குடிக்கிற மாதிரியும் நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பொருளை தயாரிச்சு கொடுக்கறத வந்து அதுக்கு நாங்க கிராம மக்களை வந்து பயன்படுத்திக்கிறோம். தென்னை சார்ந்த, பனை சார்ந்த முதல்ல ஜெயலலிதா கொடுத்தாங்க அந்த ஆடு, அவங்க வந்து வீட்டுக்கு 2 ஆடு மாடை கொடுத்தாங்க. கொடுத்தாலும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற போறது கடைசி நமக்கு இருந்து போட வேண்டியது இருக்கு. இது இலவசமா மிக்சியை கொடுத்துட்டு கரண்ட் பில்ல நீ கட்டுங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டு தானே? நான் பேசாம அம்மிக்கல்ல ஆட்டிட்டு போயிருப்பேன், நீ எனக்கு மிக்சியை கொடுத்து ஆட்ட சொல்லிட்ட, ஆனா கரண்ட் பில்ல நீ ஏத்திட்டு இல்ல. அப்ப அந்த கேள்வி உள்ள வருது இல்லைங்களா? அப்ப இங்க முழுக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க. நான் கொடுத்துக்கிறேன், நான் வந்து நீங்க வேலை மட்டும் பாருங்க. ஆமா, இதே மாடையும் ஆடையும் கொடுத்துட்டு மேய்ச்சல் நிலத்துக்கு இடம் இல்லைன்னு சட்டம் தடுக்கிறாங்க. இப்ப அண்மையில மலை மாடுகள்ல ஏத்துனது அண்ணா தான் பண்ணாரு. அப்ப நீ மாடையும் கொடுக்குற, ஆடையும் கொடுக்குற, ஆனா மேய்க்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னா இப்ப இவ்வளவு குதர்க்கங்கள் இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முழு விவசாயத்தையும் இப்படிதான் பண்ணணும்னு அரசாங்கம் செய்யும், நீங்க அரசாங்கத்தை வந்து பணிபுரிங்க, நாங்க உங்களோட இடம் நலம் வளம் சார்ந்த இடங்கள்ல தொழிற்சாலைகள் வந்து நாங்க அமைச்சு அங்க நாங்க வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம். அப்ப இளைஞர்கள் வந்து இந்த ஊரை விட்டுட்டு வெளியில போக அவசியம் இல்லை, எல்லாரும் வந்து பெரிய சிட்டியில போய் குமியணும்னு அவசியம் இல்லை, தான் ஊர்லயேவும் இருந்து பாத்துக்கிடுவாங்க. அந்த இளைஞர்கள் அவங்க ஊரை பாத்துக்கிடுவாங்க. நாங்க வருமான வாய்ப்பை இப்படி கொண்டு வருவோம்னு தற்சார்பு பொருளாதாரம் ஒரு கட்டுமான. சீமான் சொல்ற ரைட்டு தான்.